அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு நான் பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம குறிப்பிட்டு தோல் பிரச்சனைகளுக்கு, தோல் வியாதிகளுக்கு இந்த மலர் மருந்துகள் 100% இயற்கை முறையில தீர்வு கொடுக்குது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் எடுத்து சொல்ல போறேன். நம்ம தோல் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம ஹியூமன் பாடியிலே ஒரு பெரிய ஆர்கன் அப்படின்னா இந்த தோலும் ஒரு ஆர்கன் தான். ஹியூமன் பாடியில பெரிய ஆர்கன் இந்த தோல் தான். இந்த சருமம் அப்படின்னு வரும்போது முகம், இந்த சருமம், இந்த அழகு, இந்த அடிப்படைக்குள்ளதான் இது வருது. சோ இந்த சருமம், தோல் இதுல எந்த ஒரு பிரச்சனை ஒரு மனிதனுக்கு வந்துட்டாலும் மன ரீதியாக அவருடைய தன்னம்பிக்கை முதல்ல பாதிக்கப்படும். ஏன்னா வெளியே தன்னுடைய முகத்தை காட்ட முடியாத பயப்படுவாங்க. அந்த மாதிரி இந்த தோல் வியாதிகள் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருது. இரிட்டேஷன்ஸ், நிறைய எரிச்சல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே கொடுக்குது. சோ ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில அடிப்படை தன்னம்பிக்கையவே தகர்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த தோல் வியாதிகள் பெரும்பாலும் இருக்கு. அதை கவனிக்காம விட்டுட்டா புற்றுநோய் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. இப்ப முதலாவதா டெக்னிக்கலி இந்த ஸ்கின் டிசீஸ எப்படியெல்லாம் வகைப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவதா சொல்லப்படுறது ஹெர்பஸ் அப்படின்னு சொல்ற ஒரு வகை நோய்கள். இந்த ஹெர்பஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அக்கி அம்மைன்னு சொல்லுவோம். இது ஒரு விதமான வைரஸால வரக்கூடியது. பெரும்பாலும் சின்னம்மை நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதே வைரஸால மீண்டும் வர்றதுக்கு இந்த ஹெர்பஸ் அப்படிங்கிற வியாதி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல அப்படியே கட்டி கட்டியா கொப்பளமா வந்துடும். இது ஹெர்பஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்த வகையான நோய்கள் பாத்தீங்கன்னா சோரியாசிஸ். இந்த சோரியாசிஸ்னால ரொம்ப, அதாவது இது படை நோய்னு சொல்லுவாங்க, காலாஞ்சக படைன்னு சொல்றது. இது மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர். தன்னுடைய உடல் செல்கள் தன்னைத்தானே ஒரு குழப்பத்தினால ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு சொல்லலாம். அது ஒரு டிசார்டர். அது நம்மளுடைய உடம்பு செல் தான் அப்படின்னு தெரியாம உடல் தன்னைத்தானே ஒரு குழப்பத்துல மறுபடியும் தாக்கிக்கும். இது பாத்தீங்கன்னா இந்த சோரியாசிஸ் நோய் வரும். அதே போல சோரியாசிஸ் நான் பார்த்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல பரம்பரை நோயாகவும் வருது. அவங்க வீட்டுல அப்பாவுக்கு இருந்தது அப்படின்னா அடுத்த தலைமுறையில் யாரோ ஒருத்தருக்கும் அது இருக்கிறதும் வந்துட்டு இருக்கு. இந்த சோரியாசிஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா குறையும், மறுபடியும் பெருசாகும். ஒரு சீசனல் வேரியேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல தோல்ல இருக்கலாம், இல்ல உடம்பு ஃபுல்லா கூட அது பரவி இருக்கலாம். அடுத்ததா சொல்லக்கூடியது எக்ஸிமான்னு சொல்லக்கூடியது, சொறி சிரங்குன்னு சொல்லக்கூடிய வகைகள். இதுவும் மோஸ்ட்லி ஜெனட்டிக்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸ்கின் டேமேஜ் தான் எக்ஸிமாங்கிறது, அந்த இடத்துல வரக்கூடிய ஒரு ஸ்கின் டேமேஜ். அண்ட் அடுத்த கட்ட காரணம் இது வர்றதுக்கு பாத்தீங்கன்னா அலர்ஜிஸ்னா உணவு அலர்ஜியா இருக்கலாம், இல்லைன்னா கிளைமேட் அலர்ஜியா இருக்கலாம். அடுத்தது மன அழுத்தம். நம்ம தோல் பிரச்சனைகள்ல உடம்புல எந்த வியாதிகளா இருந்தாலும் அந்த வியாதிக்கும் மனநிலைக்கும் பெரிய தொடர்பு உண்டு. மன அழுத்தம் அதிகமா இருந்தாலும் இந்த எக்ஸிமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த கட்டம் நம்ம சொன்ன மாதிரி என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், அதிகமான பொல்யூஷன், அசுத்தமான இடங்கள்லயே இருக்கிறது, அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்கின்ல பரவி ஊடுருவி இந்த பிரச்சனைகளை கொண்டு வருது. அடுத்த கட்டமா ஸ்கின்ல பாத்தீங்கன்னா அடுத்த வகையான நோய்கள் வார்ட்ஸ், மருக்களும் ஒரு வகையான வைரஸ், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிற வைரஸால வரக்கூடியதுதான். இந்த மருக்கள் வந்துருச்சு அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு அங்க நிற்கும். பெரும்பாலும் மரு எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா முடி இறுக்கி கட்டுவோம். அப்படி இல்லைன்னா இந்த எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் இப்பெல்லாம் நிறைய பண்றாங்க, சூடு வச்சு அந்த மரு அப்படி தள்ளுறது, இது மாதிரியான விஷயங்கள்ல மருக்கள் எடுப்போம். ஆனா மருக்கள் ஒரு முறை வந்துட்டா அதுவா ஒரு டைம் விழுந்துரும். அப்படி ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா நிறைய மருக்கள் போட்டுக்கிட்டே வந்துடும். ஸோ இந்த மாதிரியான மருக்கள் ஒரு வகையான தோல் நோய். அடுத்த தோல் நோய் பாத்தீங்கன்னா யூர்டிகேரியான்னு சொல்லுவாங்க, அதாவது படை. யூர்டிகேரியாங்கிறது தனிப்பட்டது, ஒரு படை. இதுக்கும் முக்கியமான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலர்ஜி, ஒவ்வாமை, சம்டைம்ஸ் மெடிசினல் சைடு எஃபெக்ட்ஸ். வேற ஏதோ பிரச்சனைக்காக ஒரு மெடிசன் எடுத்திருப்போம், அந்த மெடிசன் உடம்புல போயிட்டு அதோடைய சைடு எஃபெக்ட்ஸ்னாலே கூட இந்த நோய்கள் வரலாம். அடுத்ததான் இது ஒரு தொற்று நோய். ஏற்கனவே இருக்கிற ஒருத்தருக்கூட தெரியாதனமா நம்ம ஸ்கின் கான்டாக்ட் ஆயிடுச்சு, ஒரு கூட்டத்துல போயிட்டு இருக்கிறோம்,
ஏதோ ஒரு இடத்துல தொட்டுடுச்சுனாலும் இந்த படை நோய் வந்து தொற்றும். அடுத்த கட்ட காரணம் பாத்தீங்கன்னா நம்ம சொன்னது போல மன அழுத்தம் இருந்தாலும் இந்த ஸ்கின் டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. தென் அடுத்த வகை பாத்தீங்கன்னா ப்ரூயிசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நீல காயங்கள். தோல்ல அப்படியே திட்டா நீல கலர்லயோ கருப்பு கலர்லயோ ரவுண்டா அங்க பேச்சஸா இருக்கும். மேல தொட்டு பார்த்தா ஸ்கின் நார்மலா இருக்கும். ஆனா அந்த ஸ்கின்னுடைய கலர் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கருநீல கலர்ல மாறிடும். கொஞ்ச நாள் போயிட்டு அது பிளாக்கா மாறும். அங்கங்க எங்கேயாவது இருக்கும், இல்லைன்னா ஒரே ஒரு குறிப்பிட்ட ஸ்பாட்ஸ்ல மட்டும் இருக்கும். இது பெரும்பாலும் எதனால வருதுன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு காயமோ அடியோ படுறதுனால தோலுக்குள்ள இருக்கிற ரத்த நாளங்கள் செதஞ்சு போய் அந்த இடத்துல ரத்தம் தேங்கி அதுதான் அந்த நீல கலராகவும் கருமை கலராகவும் மாறுறதுக்கான சான்சஸ். அதுதான் ப்ரூயிசஸ் சொல்லக்கூடிய ஒரு வகை. அடுத்ததா அடுத்த வகைகள் பாத்தீங்கன்னா ஆக்னேஸ். ஆக்னேஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், முகப்பரு, பருக்கள். இந்த ஸ்கின்ல வந்து ரொம்ப போர்ஸ் ஓட்ட ஓட்டையா இருக்கும். இந்த ஸ்கின் போர்ஸ்ல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அதிகமா எண்ணெய் வடிகிற ஒரு முகமா இருக்கும். அதிகமா எண்ணெய் வடிகிறது இந்த மருக்கள் வர்றதுக்கு ஒரு காரணம். மருக்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா பயங்கரமான பெயின் கொடுக்கும். அந்த குறிப்பிட்ட பாயிண்ட்ல ஊசி குத்துற மாதிரி நல்ல வலி கொடுக்கும். அடுத்த கட்ட காரணம் இது ஆக்னே வர்றதுக்கு பாத்தீங்கன்னா அந்த டெட் செல்ஸ் சரியா ரிமூவ் ஆகல. நம்ம தினமும் குளிக்கணும், முகம் கழுவணும், நம்மள பராமரிக்கிறோம் அப்படிங்கிறது அந்த டெட் செல்ஸோட லேயர்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த டெட் செல்ஸ் சரியா ரிமூவ் ஆகலைன்னாலும் இந்த ஆக்னேஸ் முகப்பருக்கள் வரும். அதாவது நம்மள சரியா தூய்மைப்படுத்திக்கலன்னா, அல்லனா பாக்டீரியா வந்து இந்த ஸ்கின் போர்ஸ்ல போயிட்டு அடைபடும். இது மாதிரி விஷயங்களால இது வரக்கூடிய ஒரு பொதுவான நோய் தான் வந்து பாத்தீங்கன்னா முகப்பரு. அடுத்த கட்டமா ஹார்மோனல் சேஞ்சஸ். ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல முகப்பரு கண்டிப்பா வந்து போகும். டீனேஜர்ஸ் தாண்டவங்களுக்கு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால முகப்பருக்கள் வரும். ஓகேங்களா? தென் அடுத்த நோய் வகைன்னு பாத்தீங்கன்னா விட்டிலிகோன்னு சொல்லக்கூடிய இந்த வெண்புள்ளிகள். சருமத்துல மெலனின் செல்ஸ் அழியும் போது ஏற்படுற நிறம் இழப்பு. தோல் இயற்கையா ஒரு நிறத்துல இருக்கு, அதுக்குள்ள மெலனின் எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கும். அந்த மெலனின் அப்படிங்கிற செல்ஸ் வந்து தற்செயலா குறையலாம். அது குறையறதுக்கு என்ன காரணமா இருந்தாலும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பிக்மெண்டேஷன் போகும்போது தோல் வந்து வெள்ளை வெள்ளையா மாறிடும். விட்டிலிகோங்கிறது தொற்று நோயும் இல்லை, ஆபத்தானதும் இல்லை. ஆனால் ஒரு விட்டிலிகோ வந்த மனிதன் நம்ம சொன்னது போல தன்னம்பிக்கை இழந்து ஒரு மன அழுத்தத்துக்குள்ள போய் மாட்டிக்குவாங்க. ஏன் என்னுடைய சருமம் எப்படி இருக்கு, ஒரு 10 பேர் முன்னாடி ஒரு பிரசன்ஸ் அவங்களுக்கு குறையுது இல்லைங்களா? அப்போ அவங்களுடைய தன்னம்பிக்கையை நேரடியா இது பாதிக்கக்கூடிய விஷயங்கள். டெக்னிக்கலா ஒரு ஸ்கின் டிசீஸை இத்தனை டைப்ஸா வகைப்படுத்தியிருக்காங்க. ஆனா எல்லா தோல் நோய்களுக்குமே பொதுவான முதல் காரணமா இருக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடி ஹீட், உடல் வெப்பம். இந்த உடல் வெப்பத்தை சரியா வச்சுக்கலன்னா, ஹை லெவல் ஆஃப் ஹீட் போயிடுச்சுனாலும் இந்த தோல் வியாதிகள் வரும். அடுத்ததான் நம்ம சொன்னது போல பெரும்பான்மையான காரணங்கள்ல அலர்ஜி வந்து உண்டு. ஒவ்வாமை. நிறைய பேருக்கு ஃபுட் அலர்ஜி இருக்கும். கத்திரிக்காய் சாப்பிட்டுட்டேன், கருவாடு சாப்பிட்டுட்டேன் அப்படின்வாங்க. ஆனா ஏதோ ஒரு ஃபுட்டு அவங்களுக்கு ஒத்துக்காது. இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா நிலக்கடலை, நம்ம வேர்க்கடலைன்னு சொல்றோம் இல்லைங்களா, மல்லாட்டை. இந்த மணிலா பாத்தீங்கன்னா வேர்க்கடலை வந்து ரொம்ப ரேரா யாராவது ஒரு சிலருக்கு அலர்ஜி நான் பார்த்திருக்கேன். அவங்களுக்கு அதை சாப்பிட்டுட்டாங்கனாலே ஸ்கின் எல்லாம் தடிப்பாயிடும், பயங்கரமா அரிக்க ஆரம்பிச்சிடும், ஊறல் இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு வகையான ஃபுட் அலர்ஜி. அதே போல ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஃபுட்டுக்கு பர்டிகுலரா அவங்களுக்கு அலர்ஜி இருக்கும். இந்த மாதிரி அலர்ஜினால அப்போ மட்டும் அந்த ப்ராப்ளம் வரும். ஒரு நாள் 2 நாள் அந்த பிரச்சனைகள் கண்டினியூ ஆகும், மறுபடியும் மருந்து எடுப்பாங்க, அப்புறம் பார்த்தா மறுபடியும் குறையும். ஆனா அந்த ப்ராப்ளம் நிரந்தரமா அந்த நிரந்தர தீர்வுங்கிறது எட்ட முடியாம எப்பெல்லாம் ப்ராப்ளம் வருதோ ஒரு ஊசி போடணும், ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறோம், இல்ல ஒரு டேப்லெட் எடுக்கிறோம், போயிட்டு தான் வந்துகிட்டு இருக்கிற மாதிரி தான் லைஃப் போய்கிட்டு இருக்கும். இது ஃபுட் அலர்ஜியால விஷயம். அடுத்தது அந்த கிளைமேட் அலர்ஜினால வரக்கூடியது. என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் வந்து பாதிக்கப்படுது. என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், அதாவது அதிக வெயில் காலங்கள்ல மட்டும் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வரும், ரொம்ப குளிர்காலங்கள்ல ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வரும்.
இது மாதிரி கிளைமேட் மாறி மாறி வரும்போது மட்டும் இஷ்யூஸ் வரக்கூடியது இருக்கு. தென் பூச்சிக்கடிகள், விஷக்கடிகள். பூச்சி எங்கேயாவது தெரியாதனமா அவங்க வேலை செய்யும் போது ஏதோ ஒரு பூச்சி அவங்களை கடிச்சிட்டு இருக்கலாம். இதுதான் விஷயம்னு தெரியாமலே அவங்க உடம்பு ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த பூச்சியோட விஷம் பரவறதுனால இந்த தோல்ல பாத்தீங்கன்னா ஒண்ணு கொப்பளங்களா வரும், இல்ல இந்த நம்ம சொன்ன மாதிரி அங்கங்க படைகள் மாதிரி பரவிடும். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேல்ப் ஃபுல்லா பரவனவங்களும் உண்டு. இந்த மாதிரி பூச்சிக்கடி, விஷக்கடினால வரக்கூடிய அலர்ஜியும் வந்து ஸ்கின் டிசீஸ்க்கு காரணம். அடுத்த காரணங்கள் பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி மெடிசினல் சைடு எஃபெக்ட்ஸ், ஸ்டெராய்ட்ஸ், நீண்ட கால நோய்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிற மெடிசன்ஸ், டயபெட்டிக் மெடிசன்ஸ், சில ஹார்மோனல் மெடிசன்ஸ், இதெல்லாம் அவங்க உடம்புல பொறுமையா ஊறி அந்த உடம்புக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் வரக்கூடியது தான் இந்த மெடிசினல் சைடு எஃபெக்ட்ஸ். இதனால வரக்கூடிய தோல் பிரச்சனைகளும் அதிகமா இருக்கு. அடுத்ததா அந்த பாக்டீரியா, வைரஸ் போன்ற கிருமிகளால வரக்கூடியது ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த ஆட்டோ இம்யூன் சிஸ்டம்னால வர்றது. சில நேரங்கள்ல ஜெனிட்டிக்கா அந்த காரணமே இருக்காது, ஒரு வித்தியாசமான நோயா கூட இருக்கும். ஆனா அது பரம்பரையா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது நம்ம சொன்ன மாதிரி மனநிலைகள். முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மனநிலைகள். ஒரு சிலருக்கு கோவப்படும் போது, பிடிக்காத சூழ்நிலைகளை சந்திக்கும் போதும் அவங்களுக்கு ப்ராப்ளமே ஸ்கின்ல தான் இருக்குன்னா அந்த நேரத்துல தான் அந்த ஸ்கின் டிசீஸ் அதிகமாகும். தனக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலை, தனக்கு பிடிக்காத சம்பவங்கள், தன் மனதுக்கு ஒத்து போகாத ஒரு விஷயங்களை அவங்க பாக்குறாங்கன்னா எமோஷனலி டிஸ்டர்ப் ஆகுறாங்க. எமோஷனலி டிஸ்டர்ப் ஆகும்போது கோபம், வருத்தம் இதெல்லாம் நடக்கும்போது அவங்களுக்கு அந்த உடம்புல ஏற்படுற மாற்றங்கள், ரியாக்ஷன்ஸ் காரணமா பாத்தீங்கன்னா அந்த ஸ்கின் டிசீஸ் வந்து அதிகமா ஆகுது. ஸோ மனநிலையும் நம்ம சொன்னது போல முக்கியமான காரணங்கள். ஸோ இந்த தோல் வியாதிகளை அடிப்படையில ரொம்ப எளிமையா பிரிக்கணும்னா இவ்வளவுதான், இதுதான். இது இல்லாம வேற எந்த காரணங்களால வரக்கூடிய தோல் வியாதிகளா இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை மன காரணங்களா இருக்கலாம், உடல் ரீதியான காரணங்களா இருக்கலாம், புற சூழ்நிலைகள், எந்த வித காரணங்களா இருந்தாலும், உடல் வெப்பம், எது காரணமா இருந்தாலும் இந்த தோல் பிரச்சனைகள் அனைத்திற்குமே நிரந்தரமான தீர்வு கொடுக்கறதுக்கு மலர் மருந்துகளால முடியும். இயற்கை முறையில எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாம நீண்ட கால தோல் பிரச்சனையா கூட இருக்கலாம், அதுக்கு வந்து இந்த மலர் மருந்துகள் வந்து முழுமையா தீர்வு கொடுக்குது. சோ ஒரு சரும பிரச்சனை முழுமையா தீர்ந்துடுச்சுனாலே மனிதன் மனநிலை அளவுல மிகவும் தன்னம்பிக்கை வாய்ந்தவனாக மாறிவிடுவாங்க.